தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே இந்த நேரத்தை நாம் செலவிடப் போகிறோம். மீதமுள்ள நேரம் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். நமக்கு தேவையான ஆலோசனையையும் தேவையான ஆறுதலையும் தந்து இந்த நாளிலே அவர் நம்மை நிரப்புவார். விசேஷமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அன்று 20வது வசனத்தை நம்ம வாசித்து இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிக்கலாம். இப்பொழுது அந்த வேத பகுதியை வாசிக்க கேட்போம். வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த வசனத்திலே எல்லாருடைய கண்களும், ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்ததான அந்த சமயத்தில் அவர் தேவாலயத்திற்கு சென்று, ஜெபாலயத்திற்கு சென்று அங்கே தேவனை துதிப்பதற்காக கடந்து போன போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அந்த புஸ்தகத்தை எடுத்து, அல்லது வேத புஸ்தகத்தை எடுத்து கையில் கொடுக்கிறார்கள். அவருடைய சொந்த ஊராகிய நாசரேத்திலே இந்த காரியம் நடக்கிறது. புஸ்தகத்தை எடுத்து அவருடைய கையில் கொடுத்த உடனே அவர் ஏசாயா தீர்க்க தரிசனம் 61ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த வேத பகுதியை திறந்து அதை வாசித்தார். அதை வாசித்து முடித்த உடனே இந்த எல்லாருடைய கண்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கொண்டிருந்தது. அவர் வாசித்து கேட்ட அந்த வேதத்தை குறித்து என்ன சொன்னார்னா, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்று நிறைவேறிற்று என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த ஜெபாலயத்திலிருந்த எல்லாருடைய கண்களும் நோக்கமாக இருப்பதற்கு ஒரு விசேஷித்த காரியம் இருக்கிறது. அதில் 22வது வசனத்தை வாசிக்கும்போது எல்லாரும் அவருக்கு சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே, அது கிருபை உள்ள வார்த்தையாக வெளிப்பட்ட போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இவருக்கு இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கான ஞானம் வந்துச்சு? இவர் யோசேப்பினுடைய மகன் அல்லவா என்று அந்த நாசரேத் ஊரில் உள்ள மக்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களை, எல்லாரும் பல மனிதர்கள் வந்து இந்த ஜெபாலயத்தில் வேத புஸ்தகத்தை வாசிச்சிருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வாசிக்கும்போது மாத்திரம் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருப்பதற்கு அவரிடத்தில் சில விசேஷித்த காரியங்கள் இருந்தது. இன்றைக்கு கூட நீங்கள் பல மனிதர்களை பார்த்திருக்கலாம், பழகியிருக்கலாம், பேசியிருக்கலாம், பலரோடு உங்களுக்கு நட்பு இருக்கலாம். ஆனால் எல்லா மனிதர்களை விட சிறப்பானவர் ஒருவர் இருக்கிறார்.
அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், அவரை நீங்கள் உற்று கவனிப்பீர்கள் என்றால், அவரிடத்தில் நீங்கள் நெருக்கமாகி அவரோடு நீங்கள் நெருக்கமாக பயணிக்க உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்கள். அவரிடத்திலிருந்து அவரை கவனிக்க கவனிக்க உங்களுக்கு நிறைய நன்மைகள் அவரிடத்திலிருந்து வரும். அநேக மனிதர்களிடத்தில் நம்ம தூரமாக பழகி தூரமாக இருக்கிற காலம் வரைக்கும் சில மனிதர்கள்ட்ட நம்முடைய உறவுகள் நல்லா நீடித்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சில மனிதர்களோடு நம்ம நெருங்கி போகும்போது நம்ம சுபாவம் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுடைய சுபாவம் நமக்கு பிடிக்காது. இப்படி பிரிஞ்சு போனவர்கள் ஏராளம் உண்டு. நீங்கள் கூட இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு கூட அப்படி சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடந்திருக்கும். நல்லா தான் பழகணும், ஆனால் ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பித்த உடனே கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன காரியங்கள்லாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாத நிலைமைகள், அவங்க செய்கிற காரியங்களை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை, அங்கீகரிக்க முடியலை என்கிற காரியங்களெல்லாம் ஏற்பட்டு பல உறவுகளை இன்றைக்கி நம்ம இழந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் நோக்கமாய் அவரையே உற்று கவனித்தா அவர்கிட்ட ஏராளம் நன்மைகளை காண முடியும். முதலாவது நம்ம எபிரேயர்களின் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். வேதம் ஒரு நபரை கவனித்து பாருங்கள் என்று நமக்கு ஆலோசனையாக சொல்கிறது. இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் நல்ல முன்மாதிரியாக பின்பற்றுவதற்கு ஏதுவார் போல அல்லது நெருக்கமாய் பழகுவதற்கு ஏதுவார் போல நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைக்கும் நமக்கு உதவுவதற்கு ஏற்றாற் போல ஒருவரை வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நீங்கள் இயேசுவை சாதாரணமாக பார்த்தா உங்களுக்கு அவரை ஒரு சாதாரணமாக தான் உங்களுக்கு தோன்றும், பல சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா அவரிடத்திலிருந்து ஏராளம் நன்மைகளை நம்ம காண முடியும். முதலாவது இயேசுவை எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருப்பதற்கு என்ன காரணம்னா, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று 2வது வசனம் சொல்லுகிறது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அருமையானவர்களை, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உற்று கவனிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய கண்களினாலே நீங்கள் பார்த்து அவர் அண்டைக்கு நீங்கள் நெருங்கி வரும்போது அவர்கிட்ட நீங்கள் காண்கிற ஒரு காரியம் என்னென்னா, அவர்கிட்ட நீங்கள் உண்மையை பார்க்க முடியும். அவர் உண்மையுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் 2ஆம் வசனத்தை வாசித்தது போல் 6வது வசனத்தை படித்தீங்கன்னா, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர் என்கிறதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர்கிட்ட நீங்கள் எந்த குறைகளையும் பார்க்க முடியாது. அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், அவர் செய்கையில் உண்மையுள்ளவர், அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுகிறதில் உண்மையுள்ளவர். அவருடைய உண்மை ஒரு நாளும் குறைந்து போகவே செய்யாது. நீங்கள் கண்டிப்பாக அவரை நம்பலாம். இன்றைக்கி நிறைய பேரை நம்பி ஏமாந்து போயிடுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நான் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சேன், ரொம்ப உண்மை உள்ளவங்கன்னு நினச்சேன், எனக்கு நல்லா உதவி செய்வாங்கன்னு நினச்சேன், எல்லாவற்றையும் அவங்கள்ட்ட சொன்னேன், என் பிரச்சனைகளை சொன்னேன், என் வாழ்க்கையின் வீழ்ச்சியை சொன்னேன், என் வாழ்க்கையில் குறைகளை கூட சொன்னேன், யாருக்கும் சொல்லாத மறைமுகமான பல விஷயங்களை கூட சொன்னேன். ஆனால் உண்மை இல்லாதவர்களாய் போயிட்டாங்க. எத்தனை பேரை நீங்கள் நம்பி உங்கள் வாழ்க்கையில் ஏமாண்டிருக்கிறீங்க? எத்தனை இடங்களில் எத்தனை இழப்புகள், எத்தனை துன்பங்கள் இது நிமித்தம் உங்களுக்கு ஏற்பட்டது? காரணம் என்னென்னா, நம்ம சிலரை உண்மையுள்ளவங்கன்னு நம்புகிறோம், ஆனால் அவங்க உண்மை அற்றவர்களாய் போயிடுறாங்க. நல்லவங்கன்னு நினைக்கிறோம், ஆனால் கெட்டவங்களாக மாறிடுறாங்க. காரணம் என்னென்னா, மனுஷர்கள் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை நம்புகிறவங்கள ஒரு நாள் ஏமாற்ற மாட்டார்.
அவங்கள பின்பற்றுறவங்கள ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். அவரை நம்பி நிற்கிற ஒருவரையும் அவர் வெட்கப்பட விட மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உண்மையுள்ள தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வேதத்தில் படிச்சீங்கன்னா ஸ்தோத்திரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவரிடத்தில் பாவம் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தேவன். அவருடைய பாவம் இல்லை. அதனால் அவர் ஒரு நாள் நம்மளை ஏமாற்ற மாட்டார். இன்றைக்கி மனுஷனை நம்ம நம்பி ஏமாந்து போகிறதுக்கும் மனுஷங்கிட்ட உண்மை இல்லாமல் போகிறதுக்கும் என்ன காரணம்னா, மனுஷரிடத்தில் எல்லா மனுஷனும் பாவியாக இருக்கிறதுனால அந்த பாவ சுபாவம் அவன் ஏமாற்றுகிற சுபாவமாக மாறிவிடுகிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி அவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தீங்கன்னா உங்களை அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறதுனால உங்களை ஒரு நாளும் ஸ்தோத்திரம் உங்களை அவர் வழியில் விட்டுட்டே போக மாட்டார். உங்களை ஒரு நாளும் அவர் வழியில் விட்டுட்டு போகவே மாட்டார். அவர் உங்களை அழைத்தவர். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழைச்சிருக்கிறாரா? நீங்கள் அவரை பின்பற்றுறீங்களா? இன்றைக்கி பின்பற்றுறதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுக்குறீங்களா, ஒப்பு கொடுக்குறீங்களா? கட்டாயம் சொல்கிறேன், அவர் உங்களை அழைச்சவர் உண்மையுள்ளவர். அவர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 12ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்போம். ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், பக்தி உள்ளவன் அற்று போகிறான். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா, இன்றைக்கி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் உண்மையுள்ள மனுஷர்களை பார்க்கவே முடியலை. உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைஞ்சிட்டாங்கன்னு பைபிள் அப்போவே எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த காலத்தில் யாரை நம்ப முடியுது? யாரையாவது நம்ப முடிகிறதா? இல்லை. மனுபுத்திரர்களுக்குள்ள உண்மையுள்ள மனுஷர்களை குறைஞ்சிட்டாங்க. நீங்கள் தேடி பாருங்கள், நிறைய பேரை பாருங்கள், பார்க்குறதுக்கு உண்மையுள்ளவங்க போல் இருப்பாங்க. பேசுகிறத கேட்டால் ரொம்ப உண்மையுள்ளவங்க மாதிரி பேசுவாங்க. ஆனால் மனுபுத்திரருக்குள்ள உண்மையுள்ள உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். இதுதான் உலகத்தின் காரியம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் எத்தனையோ மனிதர்களை நம்பி உண்மையானவர்கள் என்று நம்பி ஏமாந்து போய் இன்றைக்கு இருதயத்தில் பயங்கர துக்கம், பயங்கர வேதனை. ஐயோ ஏமாந்துட்டனே, அவங்கள நம்பினேன், இவங்களை நம்பினேன், பிள்ளைகளை நம்ப முடியலை, பெற்றோர்களை நம்ப முடியலை, சகோதரரை நம்ப முடியலை. இன்றைக்கி நம்புவதற்கே முடியாத அளவுக்கு மனுபுத்திரருக்குள்ள உண்மையுள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் ஒரு உண்மையுள்ள தெய்வத்தை இன்றைக்கி நம்பி பாருங்கள். இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர். அவர் உங்களுக்கு என்ன செய்வேன்னு சொன்னாரோ அதை கட்டாயம் செய்வார். என்ன தருவேன்னு வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்றுவார். உங்கள் மேலே அவர் வைத்திருக்கிற அன்பையும் கரிசனையும் அவர் நிச்சயமாக உங்களை விட்டு அவர் விலக்கிவிடவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் அவரை நோக்கி பார்த்தால் அவரிடத்தில் உண்மையை நீங்கள் காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அப்படிங்கிறதுனால ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க வாழ்க்கையை தேவன் பிரகாசமாக மாற்றுவார். சங்கீதம் 34:5 வாசிக்க கேட்கலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எல்லாருடைய கண்களும் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அந்த இயேசுவினிடத்தில் ஒரு உண்மையை காண முடிந்தது. இன்றைக்கி நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்குறீங்கன்னா அவர் உண்மையுள்ள தெய்வன். அவர் பொய் உரைக்கிறவர் அல்ல, ஏமாற்றுகிறவர் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் உங்களை தவறான வழியில் நடத்துகிறவர் கிடையாது. ஒரு உண்மையுள்ள தெய்வம் அவர். ரெண்டாவது, அவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க வாழ்க்கையை தேவன் பிரகாசமடைய செய்வார்.
பிரகாசம் அடைய செய்வார். நீங்கள் எத்தனையோ மனுஷர்களை நோக்கி பார்த்துருக்கலாம். அவங்க எல்லாரும் உங்களுக்கு தேவையோடு நோக்கி பார்த்துருப்பீங்க, பிரச்சனையோடு போய் நோக்கி பார்த்துருப்பீங்க. ஆனால் நோக்கி பார்த்த அநேகர் உங்களை திரும்பி கூட பார்க்காம, திரும்பி கூட தெரிஞ்சு கூட தெரியாதவங்க போல் போயிருப்பாங்க. சில மனிதர்களுடைய சுபாவம் அப்படி தான். நல்ல பழக்கமாக இருக்கும், நல்ல அறிமுகமாக இருக்கும், ஆனால் பார்த்துட்டு தெரிந்தவங்க தெரியாதவங்க போல் போவாங்க. என்னுடைய ஊழியத்திலலாம் நிறைய காரியங்கள் அப்படி நான் சந்திச்சிருக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறேன். நல்லா தெரியும், ரொம்ப நாளாக பேசுகிறோம், நல்லா பழகியிருப்போம். திடீர்னு போய் அவங்கள்ட்ட சில காலத்துக்கு பிறகு அவங்கள சந்திக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டால் நீங்கள் யாருன்னு புரியலையே. சில மனிதர்களை நம்ம நோக்கி பார்க்கும்போது அவங்க நம்மளை கண்டும் காணாதவர்கள் போல் போய்விடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கிறதல்லவா? எத்தனை பேர் நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்களை தேடி வந்தாங்க, நீங்கள் கஷ்டப்படும்போது நீங்கள் அவங்கள பார்த்து விட்டு பார்க்காதவர்கள் போல உங்களை அல்லல் தட்டி, உங்களை அலட்சியப்படுத்தி, உங்களை அற்பமாக எண்ணி புறம்பாக்கி போடுகிறார்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் அன்றைக்கி வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்து அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம். இன்றைக்கி இருளில் இருந்து கொண்டு நீங்கள் அவரை பார்க்கலாம். அந்தகாரத்தில், வியாதியில், மரணப்படு எல்லாராலும் தள்ளப்பட்டு உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கி ஒரு அந்தகாரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறி இருக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை இருண்டு போய்விட்டதா? நீங்கள் இன்றைக்கி இருளில் இருந்து உட்கார்ந்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா வெளிச்சத்துக்காக? உங்கள் இருளிலிருந்து எத்தனையோ பேரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்க, யாரும் உங்களுக்கு உதவலையா? இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. வியாதி என்கிற இருள் ஓடிரும், கடன் என்கிற இருள் உங்களை விட்டு ஓடிரும், பயம் என்கிற இருள் உங்களை விட்டு ஓடிரும், ஏழ்மை, தரித்திரம் சொல்லிக்கிட்டே போகலாம். எந்தெந்த காரியங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கி இருளாக்கி அந்தகாரப்படுத்தி வாழ்க்கையை அப்படியே பிரகாசமற்ற நிலைக்கு தள்ளி இருக்கிறதோ, ஆண்டவராக இயேசு அவரை நோக்கி பார்த்தா உங்களை பிரகாசம் அடைய செய்வார். சங்கீதக்காரன் 18ஆம் சங்கீதத்தில் 28வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, வாசிக்க கேட்போம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். பாருங்கள், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீங்கள் அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் விளக்கை ஏற்றுவார், அவர் உங்களுக்கு வெளிச்சமாவார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றியிருக்கார் தெரியுமா? கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் இயேசு அவரை நோக்கி பார்த்ததுனால, அவரை தேடினதுனால அவங்க வாழ்க்கையில் விளக்கேற்றி இருக்கிறார். எப்போ உங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றுவார்? எப்போ உங்கள் இருள் மாறும்? எப்போ உங்களை வாழ்வடைய வைப்பார்? எப்போ உங்களை மற்றவர்களுக்கு முன்னால் பிரகாசமாக மாற்றுவார்? அவரை நோக்கி பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி யாரையெல்லாமோ எதையெல்லாமோ நோக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வராது. உங்கள் இருள் நீங்கி நீங்கள் பிரகாசம் அடைஞ்சு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் விளக்கை ஏற்றுவதற்கு நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். எல்லாருடைய கண்களும், ஜபாலயத்தில் இருந்த எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது போல இன்றைக்கி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தா அவர் உங்களுக்கு நிச்சயமாக விளக்கேற்றுவார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்து அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. சங்கீதம் 25:3 படித்தீங்கன்னா, அவரை நோக்கி காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நீங்கள் அவரை நோக்கி பார்த்து இன்றைக்கி அவருக்காக காத்திருக்கிறீங்களா? ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிறீங்களா? ஒரு வேலைக்காக காத்திருக்கிறீங்களா? ஒரு பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறீங்களா? அல்லது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்காக காத்திருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சில காரியங்கள் உலகத்தில் நடக்கணும், பூமிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். அவரை நோக்கி நீங்கள் காத்திருந்தீங்கன்னா உங்களை ஒரு நாள் ஆண்டவர் வெட்கமடைய
விடவே மாட்டார். சங்கீதம் 36:9 சொல்லுகிறது, உமது வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க அவருடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். போக வழி தெரியலை, எங்கே போகிறதுன்னு தெரியலை, எப்பக்கமும் அந்தகாரமாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? எப்படி போவேன்? எப்படி எனக்கு வெளிச்சம் கிடைக்கும்? ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சம் காட்டுவார். மகனே, இதுதான் உனக்கு வழி, இந்த பாதையில் போ, இந்த பாதையில் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு வெளிச்சம் காட்டி கட்டாயம் உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 123:1-2 வரை உள்ள வேத வசனங்களை வாசிக்க கேட்போம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. இந்த நாளிலே கவனியுங்கள். நீங்கள் இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்க. இந்த சங்கீதக்காரன் தீர்மானம் எடுத்தான் பார்த்தீங்களா? இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானன்களின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறீங்க? வேலைக்காரன் எப்படி எஜமானனுடைய கையிலிருந்து ஒரு பலன் வரும், இன்றைக்கி வேலை பார்த்துருக்கிறேன், சம்பளம் கிடைக்கும், சம்பளத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதுபோல தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், உங்களுக்கு ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்யும் வரைக்கும் அவரையே பார்த்துக்கிட்டே இருங்க, அவரையே எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்க. கட்டாயம் சொல்கிறேன், ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்கிற அவருடைய ஜனத்திற்கு கட்டாயம் உதவி செய்வார். வெட்கப்படமே விடவே மாட்டார். வேறு யாரையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு தேவை வந்தால் இன்றைக்கி யாரை பார்க்குறீங்க? அவங்கள்ட்ட போயிடலாமா, இவங்கள்ட்ட போயிடலாமா, அவங்க தந்துடுவாங்களா, இவங்க யாரும் தரமாட்டாங்க. நீங்கள் நாடுகிற தேடுகிற உதவி, நீங்கள் எதிர்பார்க்கிற உதவி உங்களுக்கு யாரும் தர முடியாது. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாக உங்களுக்கு இந்த உலகத்தில் செய்வதற்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். அவர் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பார்த்தா உங்கள் முகம் பிரகாசம் அடையும், உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 25:15 சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனை எப்பவும் பார்க்க வேண்டிய இடம் எங்கே தெரியுமா? கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும். மனுஷனை பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்துட்டோம் அல்லவா? இனி நம்ம யாரை எதிர்பார்க்க போகிறோம்? கர்த்தரை பார்க்கலாம். கர்த்தரை நீங்கள் நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அப்போஸ்தலர்கள் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு வழியில் ஒரு மனுஷன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் பிறவிலே சப்பானி நடக்க முடியல. தேவாலயத்திற்கு ஜெபிக்க வந்த அப்போஸ்தலர்களை பார்த்த உடனே அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, என்னை நோக்கி பார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் உற்று பார்க்குறான், ஏதாகிலும் வெள்ளி பொண்ணு கிடைக்குமா? அவங்க சொல்கிறாங்க, ஸ்தோத்திரம், என்னிடத்தில் உள்ளவைகளை நான் உனக்கு தருகிறேன் என்று நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவனுடைய கையை பிடிச்சி தூக்கி விட்டுட்டாங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு அற்புதமான விடுதலை கிடைத்தது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இன்றைக்கி நீங்கள் யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? பலரும் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம். அநேகர் உங்களுக்கு சொல்லுவாங்க, நான் வெளிநாட்டுக்கு போயிட்டோம்னா கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்வேன், எனக்கு இந்த வேலை கிடச்சிதுன்னா கட்டாயம் நான் உனக்கு அதை செய்வேன். இப்படி நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்கலாம். ஆனால் எல்லோரும் மறந்துடுவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு? என் மகனே, என் மகளே, நீ என்னை தேடினால், என்னை நோக்கி பார்த்தால், என்னை நோக்கி கூப்பிட்டால்
நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி எத்தனை முறை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த பிறகும் இன்னும் ஆண்டவரையே நோக்கி பார்க்காமல் சில மனிதர்களையே நோக்கி கொண்டிருக்கிறீங்களா? ஏமாற்றம்தான் மீதி, ஏமாற்றம்தான் மிஞ்சும், மன வருத்தங்கள் உண்டாகும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் இன்றையிலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறேன், என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு அவர் தான் என்று சொல்லி இன்றைக்கி நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவார். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி. இந்த நாளிலையும் கூட தகப்பனே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு உதவ வேண்டும், எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டும். இந்த வருஷத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கடைசி நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் மேலே இறங்கும், எங்களுக்கு தேவையான நன்மைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த புதிய வருஷத்திலே தேவனுடைய மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை தந்திரள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நீங்கள் அற்புதங்களை செய்து ஆசீர்வதி. மனுஷனை நம்பி ஏமாந்து போய் இருதயத்தில் தோல்வி, ஏமாற்றத்தினால விரக்தி உண்டாகி எத்தனையோ பேர் இன்றைக்கு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தாவே நீங்கள் சந்திக்கணும், உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை நீங்கள் தொடணும், அவங்க மேலே நீங்கள் மனம் உருகி அற்புதங்களை செய்வீராக. ஆமென். வியாதியிலிருந்து விடுதலைக்காக, கடனிலிருந்து விடுதலைக்காக, பாவத்திலிருந்து விடுதலைக்காக, ஆண்டவரே கண்ணீரிலிருந்து விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களுடைய ஜனத்தை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.